ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த FPV மோட்டார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் வந்து டீப்பாக இந்த மோட்டார்ஸை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. பேசிக்காக இந்த மோட்டார்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த FPV மோட்டார்ஸ் வாங்குறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். நாங்கள் வீடியோ கொடுக்கலாம். FPV மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டாரும் ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வந்து எப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டைல், நம்ம சூஸ் பண்ணுற மோட்டாரை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மோட்டார்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம வந்து சினியூஃபுக்கு, அப்புறம் நம்மளோட ரேசிங், அது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்சு, அப்புறம் 5 இன்ச் குவாடு, 3 இன்ச் குவாடு, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஈச் மோட்டார்ஸ் நம்ம எந்த மோட்டார்ஸ் அந்த ஃப்ரேமுக்கு, அந்த மாதிரி லாங் ரேஞ்சு, ரேசிங், அதுக்கு தகுந்தான மோட்டார்ஸ் மட்டும்தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்று இஎஸ்சி வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வந்து லேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து பேன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்கள் மோட்டார் கூட பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மோட்டார் வந்து எதால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அலுமினியம், அப்புறம் ஸ்டீல், இல்லைன்னா டைட்டானியம். ஸோ சில நேரம் இந்த மூணுமே காம்பினேஷன் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அப்போ தான் இந்த மோட்டாரோட பில்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கிராஷ் பண்ணாலும் சீக்கிரமாக உடையாத அளவுக்கு உங்களுக்கு பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மோட்டார்ஸ்லேயே வந்து 2 டைப் ஆஃப் மோட்டார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெஷ்லெஸ் மோட்டார்ஸ், இன்னொன்று வந்து ப்ரெஷ்ட் மோட்டார்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ரெஷ்லெஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன இருக்குங்க. ஸோ இந்த ப்ரெஷ்லெஸ் மோட்டார்ஸில் பார்த்திங்கன்னா 3 திங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷாஃப்ட்டு, ஸோ இந்த சென்டரில் ஒன்று வருது பார்த்திங்களா, இந்த ராடு, ஸோ அதுதான் வந்து ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே ராடாக இருக்கா, ஸோ அது பேர் ஷாஃப்ட்டு. இந்த இருக்குது பார்த்திங்களா, இது பேர் வந்து ஸ்டேட்டர். ஸோ அதை சுற்றி தான் காயில் வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிறகு இது பேர் பார்த்திங்கன்னா பெல்லுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேனுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மோட்டார்ஸோட பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரெஷ்லெஸ் மோட்டாரை பற்றி மட்டும் இல்லை, மோட்டார்ஸோட பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மோட்டார்ஸ்லாம் எப்படி ரன் ஆகும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் வச்சு ரன் ஆகுது. அது எப்படின்னா இந்த மோட்டார்ஸில் உள்ள வைண்டிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வைண்டிங்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டரில் நம்மளுக்கு வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சைடில் அட்ராக்ட் பண்ணி இன்னொரு சைடில் ரிப்பல் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட மோட்டரோட அவுட்டர் ஃபேஸை வந்து சுற்ற வைக்கும். ஸோ இந்த அவுட்டர் ஃபேஸில் தான் உங்களுக்கு வந்து மேக்னட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து கைனடிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி உங்களோட 3 மெயின் பார்ட்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, ஷாஃப்ட்டு, பெல்லு, அப்புறம் இந்த ஸ்டேட்டர். ஸோ இந்த ஸ்டேட்டர்லேருந்து வர எலக்ட்ரிக் பல்ஸ் மூலமாக தான் உங்களோட பெல்லு வந்து சுற்றும். ஸோ அப்படி நீங்கள் இந்த பெல்லு சுற்றும் போது தான் உங்களுக்கு இதில் இருக்க ப்ரொப்பலரும் சுற்றும். இதில் இந்த ஸ்டேட்டர் ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் உங்களோட ப்ரொப்பலர் வந்து சுற்றாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டஸ்ட்டு இல்லைன்னா டீபர்ஸு உள்ளவே லாக் ஆகிருந்தனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டர் டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேக்னெட்டு அந்த மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ். எப்போல்லாம் உங்கள் மோட்டர் வந்து டஸ்டியாக இருக்கோ அப்போது வந்து இதை க்ளீன் பண்ண பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தால உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டார் இருக்குன்னு. ஒன்று ப்ரெஷ்லெஸ் மோட்டார், இன்னொன்று ப்ரெஷ்ட் மோட்டார்னு. ஸோ அந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வச்சு தான் ஒர்க் ஆகும். அதுதான் வந்து உங்களோட மோட்டரை வந்து சுற்ற வைக்கும், ஸ்பின் பண்ண வைக்கும். இப்போ உள்ள வர எல்லா கார்ட்ஸ்லேயுமே வந்து ப்ரெஷ்லெஸ் மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸும் தருது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷ் மோட்டார்ஸில் ப்ரெஷ்ஷஸ் இருக்கும். ஸோ அது வந்து வியர் அவுட் ஆகிரும். வியர் அவுட்னா தேய்மானம் ஆயிரும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா உங்களோட மோட்டார் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது வியர் அவுட் ஆகிடுச்சுன்னா திடீர்னு ரன் ஆகாமல் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றோம். பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகும் உங்கள் ப்ரெஷ் மோட்டார்ஸில். ஸோ அதனால தான் இப்போ வந்து எல்லாருமே ப்ரெஷ்லெஸ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த ஒரு வியர் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே டச் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு வியரும் ஆகாது. ஸோ அந்த ப்ரெஷ்லெஸ் மோட்டாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷ் இருக்காது. உங்களுக்கு வந்து எப்போவுமே டச் ஆகி அதை ரன் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தேய்மானம் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருளுமே இல்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷ்லெஸ் மோட்டாரை வந்து இப்போ எல்லா குவாட்ஸு, ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நீங்கள் வந்து
அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவுமே பிரச்சனை இருக்காது. அதனால தான் எல்லாருமே இந்த ப்ரஷ்லெஸ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரஷ் மோட்டார்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரஷ் மோட்டார்ஸ் வந்து மைக்ரோ ட்ரோன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரஷ் மோட்டார்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரஷ் மோட்டார்ஸில் வந்து ஷாஃப்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும், மற்ற எல்லாமே ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ் மோட்டார்ஸில் எப்படின்னா ப்ரஷ் வந்து காயில் கூட கான்டாக்டில் இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து குயிக்கர் ஃபெயிலியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரஷ் மோட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாமே ஃபிக்ஸடாக இருந்து ஷாஃப்ட் மட்டும் சுற்றும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொப்பலரை வந்து ஷாஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரஷ் மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். டியூரபிளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த ப்ரஷ் மோட்டார்ஸில். ஆனால் இந்த ப்ரஷ்லெஸ் மோட்டார்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி இருக்காது. எதுவுமே வந்து காண்டாக்ட்லேயே இருக்காது. உங்களுக்கு எந்த ஸ்டேட்டராக இருந்தாலும் சரி, இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டருக்கும் அந்த மேக்னெட்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதுவுமே காண்டாக்ட் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ரஷ்லெஸ் மோட்டார்ஸில் எந்த ஒரு தேய்மானம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டியூரபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து மோட்டாரை வந்து ஹார்ட் கிராஷ் ஆனால் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். மற்றபடி இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து எதுலையாவது போய் கிராஷ் பண்ணால், இல்லைன்னா நார்மலாக ஒரு ட்ரீஸில் போய் கிராஷ் பண்ணாலோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. ஹார்ட் கிராஷ்னால் நீங்கள் வந்து காங்க்ரீட்டில் போய் ரொம்ப ஹார்டாக வந்து கிராஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மோட்டார் வந்து டென்ட் ஆகும். அந்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் டியூரபுளாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே இந்த ப்ரஷ்லெஸ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் ப்ரஷ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறதுனா அது வந்து வியர் அவுட் ஆகும், அப்புறம் டேமேஜ் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து மோட்டாரே டேமேஜ் ஆகிரும். அதனால தான் வந்து ப்ரஷ் மோட்டார் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. முன்னாடி ப்ரஷ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணாங்க, பட் இப்போது எல்லாருமே ப்ரஷ்லெஸ் மோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் நிறைய பேர் வந்து ப்ரஷ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. மைக்ரோ கார்ட்ஸில் வந்து எல்லாருமே வந்து ப்ரஷ் மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால வந்து ப்ரஷ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மோட்டார் சைஸும் அதோட கேவி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மோட்டார் சைஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2207 இருக்கா. ஸோ அதுதான் வந்து உங்களோட மோட்டார் சைஸே வரும். எப்படின்னா அந்த 2207 அப்படிங்கிறது வந்து உங்கள் மோட்டாரோட சைஸை வந்து டினோட் பண்ணும், அந்த 4 டிஜிட். ஸோ அந்த 4 டிஜிட் எப்படி இண்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 22 அப்படிங்கிறது வந்து இந்த டயமீட்டர். ஸோ இந்த 22ங்கிறது இந்த டயமீட்டரில் வந்துடும். அப்புறம் 07 அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டரோட ஹைட்டு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேட்டரோட டயமீட்டர் வந்து 22 மில்லிமீட்டரில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 07 மில்லிமீட்டரில் வரும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து மோட்டாரோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மோட்டார் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட்லேருந்து சக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். அதுதான் வந்து சின்ன ஸ்டேட்டர் சைஸோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த லார்ஜர் ஸ்டேட்டரோட கெப்பாசிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் குயிக்காக வந்து ஒரு மூமெண்டம் பண்ண முடியாது. டக்குன்னு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் வந்து டக்குன்னு பண்ண முடியாது. அந்த ஸ்மாலர் ஸ்டேட்டரில் இருக்க அந்த இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டரில் இருக்க ஸ்டார்ட் வந்து அது ஸ்பீடாக பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்பீடை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கேவி ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க கேவி ரேட்டிங்ஸ் பற்றி. இது வந்து 2755 கேவி. அந்த கேவி ரேட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அந்த கேவி ரேட்டிங் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேவி வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேவி இஸ் ஈக்குவல் டு ஆர்பிஎம் பெர் 1 வால்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து கேவி வந்து மெஷர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கேவி ரேட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க உங்களோட மோட்டரோட அக்யூரேட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் வந்து கேவி ரேட்டிங் வந்து ரொம்ப சொல்லுவாங்க. உங்களுக்கு ரேஸ் ட்ரோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான கேவிஸில் உள்ள மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து டேன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியும். அதிகமான கேவி ரேட்டிங் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடையும் ரீச் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4Sல வரக்கூடிய கேவிஸோ 6Sல வரக்கூடிய கேவிஸோ ஒரே ஆர்பிஎம் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2755 கேவி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இப்போ வந்து உங்களோட ஆர்பிஎம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவியும் அது கூட உங்களோட பேட்டரியோட வால்டேஜையும் கால்குலேட் பண்ணுவீங்க.
ஸோ 4Sல பில்ட்டில் வரக்கூடிய கேவி வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வச்சுருக்குது 2755 கேவி. ஸோ அது கூட வந்து உங்களோட 4S பேட்டரியோட வால்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.8 அப்படிங்கிற ஒரு வால்டேஜ் வரும். ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்பிஎம் வந்துடும். ஸோ அந்த ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 40,774 அப்படிங்கிற ஒரு ஆர்பிஎம் வரும். ஸோ அதே நீங்கள் வந்து 6S பேட்ரி பில்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1750 கேவி வச்ச ஒரு மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ அது கூட வந்து 22.2 வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ரியை நம்ம 6S பேட்டரியை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 2000 ஆர்பிஎம்ஸ் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஆர்பிஎம் தான் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். பட் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து 4S பில்ட்டில் என்ன ஆர்பிஎம் வருதோ அதுதான் 6S பில்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து கொடுக்கும். ஸோ 6Sல அதோட கொஞ்சம் அதிகமாகவே ஆர்பிஎம் கொடுக்கலாம். ஏன்னா உங்களோட கேவி வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம்மும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து மினிமம் ஆர்பிஎம்மாக வந்து 4Sல எடுத்துப்போம். உங்களுக்கு வந்து 2400 கேவி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து 14.8 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36,000 ஆர்பிஎம் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6S பில்ட்டில் பார்த்தீங்கன்னா 1600 கேவி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 22.2 வால்டேஜ் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே 36,000 தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிஎம்மே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸு கம்மியாகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களுக்கு ரெண்டுமே ஒரே ஆர்பிஎம் தான் தருது. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறப்போ உங்கள் பில்டுக்கு எந்த ஆர்பிஎம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேவி ரேட்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த அப்பயே சொல்லியிருந்தால ஒரு ஃபார்முலா எவ்வளோ ஆர்பிஎம்மில் ஒரு வால்டேஜில் சுற்றுது அப்படிங்கிறது தான் இந்த கேவி ரேட்டிங் பற்றி நம்ம சொல்கிறது. ஸோ இந்த கேவிலேயே பார்த்திங்கன்னா கம்மியான கேவிஸ் வந்து அதிகமான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து உங்களுக்கு வந்து லாங் ரேஞ்ச் ட்ரோனுக்கோ இல்லைனா உங்களோட ஹெவியர் லிஃப்டிங் ட்ரோன்ஸ்க்கோ இல்லைனா ஹெவியர் ப்ராப்ஸ் ட்ரோன்ஸ்க்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த லோவர் கேவி மோட்டார்ஸை. ஹையர் கேவி மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மாலர் ப்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதிகமான ஆக்சிலரேஷன் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். லோவர் கேவி மோட்டார்ஸில் ஆக்சிலரேஷன் கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் அது பிக்கப் ஆகிக்கும். ஆனால் ஹையர் கேவி மோட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன் டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து டக்குன்னு உங்களுக்கு பிக்கப் ஆகி ஸ்பீட் பிக்கப் ஆகிரும். ரேசிங் ட்ரோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் லாங் ரேஞ்ச் ட்ரோனோ இல்லை 5 இன்ச்சு 6S பில்ட் பண்ண ட்ரோன்ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி போகும். பட் அது ஒரு டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் கிடச்சி அப்படி போகாது. ஒரு இனிஷியல் ஸ்டார்ட்டில் அப்படி போகாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசிங் ட்ரோன் மாதிரி டக்குன்னு பிக்கப் எடுத்து உங்களுக்கு அந்த ஸ்பீடில் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகாது. உங்களுக்கு வந்து லாங் ரேஞ்ச் ட்ரோன்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக பிக்கப் ஆகி அது வந்து ஸ்மூத்தாக ஃப்ளை ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கேவி கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர்ஸாக காம்பேக்டபிலிட்டின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொப்பலர்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த கேவி மோட்டார்ஸுக்கு எந்த ப்ரொப்பலர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக மேட்ச் பண்ணி வாங்கணும். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மோட்டாருக்கு வந்து பெரிய ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து சின்ன மோட்டாரில் போய் பெரிய ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய லேக் இருக்கும். அப்புறம் வேஸ்ட் ஆஃப் கரண்ட் இருக்கும். மோட்டார் டேமேஜ் ஆகும். அதுமாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பெரிய மோட்டாரில் வந்து சின்ன ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட்டு கிடைக்காது. அதோட பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே ப்ராப்ளம்ஸ் தான் இதுலேயும் வரும். உங்களுக்கு வந்து அதிகமான ஸ்பின் கொடுக்குறப்போ ஓவர் ஹீட் ஆகும் மோட்டார், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்மாலர் மோட்டாரில் ஸ்மாலர் ப்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக கொடுக்கும். ஸோ அதோட அக்யூரேட்டான பெர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதிகமான ஆக்சிலரேஷனும் அதுவே கொடுக்கும். உங்களோட ப்ராப்ஸ் வந்து கரெக்டான மோட்டார்ஸ்க்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா. ஸோ நீங்கள் வந்து முதலே சொன்னால நீங்கள் வந்து தப்பான ப்ரொப்பலர்ஸ் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டேமேஜ் இருக்கும். உங்களோட மோட்டார்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகலாம். இல்லைனா வந்து உங்களோட அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரியும் டேமேஜ் பண்ணும். அது வந்து ஓவர் ஹீட் ஆனனால அதிக கரண்ட் வந்து ரொம்ப ட்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பேட்ரியும் டேமேஜ் ஆகலாம். மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதுவே வந்து உங்கள் மோட்டாரோட வைண்டிங்ஸை டேமேஜ் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொப்பலர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க.